Hello students, this is Iqbal. 12th Maths important questions நம்ம தொடர்ந்து போட்டுட்டு வரோம். இன்னொரு சேனல் IQ Maths ஆன்லைன் எஜுகேஷனில் நான் ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். இதில் ஏற்கனவே வால்யூம் 1 இந்த சேனலில் வால்யூம் 1 போட்டிருந்தேன். இது வால்யூம் 2 ஓகேவா? இந்த வால்யூம் 2 நான் வந்து பிடிஎஃப் லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ டேரெக்டாகவும் நம்ம பார்க்கலாம். இது 7th சாப்டருக்கான பிடிஎஃப். ஸோ நீங்கள் அப்படியே பார்த்து எழுதிக்கலாம் நான் லிங்க்கில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா 7.7 7.8 ரெண்டுமே நான் ஃபுல்னு போட்டிருப்பேன். 5 மார்க்ஸு ஃபுல்லாகவே பார்த்துக்கோங்க. இந்த வாட்டி இதுலேருந்து ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. அதுமாதிரி 7.1 7.2 அது ரெண்டையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2 5 மார்க்ஸ் இதில் கண்டிப்பாக நீங்கள் அட்டென்ட் பண்ண முடியும். சரியா? அதுக்கப்புறம் 8th சாப்டர் நம்ம கம்மியாக தான் கொடுத்துருக்கோம். ஸோ இது ஈஸியாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே. அப்புறம் 9th சாப்டர் பாருங்கள். 9th சாப்டரில் வந்து நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, நீங்கள் 5 மார்க்ஸ் மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அதுவும் குறிப்பாக இதில் வந்து 9.8ல் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. 9.9 இது ரெண்டுலேருந்தும் ஒரு 5 மார்க்ஸ் வரும். மிச்சம் இருக்கிறது எல்லா 5 மார்க்ஸ்லேருந்தும் ஒரு 5 மார்க்ஸ் வரும். சரியா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. எனக்கு பொறுத்தவரை 9th சாப்டரில் நீங்கள் 5 மார்க்ஸ் மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பார்க்குறது பெட்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் 10th சாப்டர் ரொம்ப ஈஸி தான். ஓகேவா? பார்த்துக்கோங்க இதை. 12th சாப்டர் 11th சாப்டர் வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஈஸியாக நீங்கள் பார்த்து முடிச்சிடலாம். ஸ்பீடாக பார்த்துலாம். எல்லாம் நிறைய சம் ஒரே மாதிரி இருக்கும்னால நம்ம ஈஸியாகவே முடிச்சிடலாம். 12th சாப்டர் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. நான் கொடுக்கல, பிடிஎஃப் கொடுக்கல, அது ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஏன்னா அதுலேருந்து 3 மார்க்ஸும் ஒரு 5 மார்க்ஸும் வரும். ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஸோ அது 2 எக்ஸசைஸ் தான் இருக்குது. அதை ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். சரியா? ஓகே, தேங்க்யூ.